மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. கர்நாடக மாநிலம் கொப்பல் மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்ட ஒரு தம்பதி குப்பள்ளி பகுதியில் வசித்து வந்தனர். இந்த தம்பதிக்கு 5 வயதில் மகள் இருந்தார். கணவர் வழக்கம் போல் கூலி வேலைக்கு சென்றுவிட்ட நிலையில் அந்த பெண் கடந்த 13ஆம் தேதி காலை தனது 5 வயது மகளை அழைத்துக் கொண்டு பூப்பள்ளி பகுதியில் வீட்டு வேலைக்காக சென்றுள்ளார். அவர் வீட்டிற்குள் வேலை செய்து கொண்டிருந்த போது அச்சிறுமி வெளியே விளையாடி கொண்டிருந்தார். சிறிது நேரம் கழித்து வெளியே வந்து பார்த்தபோது விளையாடி கொண்டிருந்த சிறுமி திடீரென காணாமல் போயுள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த சிறுமியின் தாய் தன்னுடைய மகளை பல்வேறு இடங்களில் தேடியுள்ளார். அப்போது அங்குள்ள பாலடைந்த கட்டடத்தில் உடலில் இரத்த காயங்களுடன் சிறுமி பிணமாக கிடந்தார். இதை பார்த்து நடுங்கி போன சிறுமியின் தாய் தன்னுடைய மகளுக்கு என்ன நடந்தது என தெரியாமல் அவரது உடலை கட்டி அணைத்தபடி கதறி துடித்தார். இது குறித்து போலீசார் நடத்திய விசாரணையில் வீட்டின் முன்பு விளையாடி கொண்டிருந்த சிறுமியை மர்ம நபர் கடத்தி சென்று பாலியல் வன்கொடுமை செய்து கொன்றது தெரிய வந்தது. இதை கேட்டு ஆத்திரமடைந்த அக்கம்பக்கத்தினர் சிறுமியின் கொலைக்கு நியாயம் வேண்டும் என கூறி காவல் நிலைய வாசலில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து உயிரிழந்த சிறுமியின் தாய் அளித்த புகாரின் பேரில் அசோக் நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து அடுத்த கட்ட நகர்வுகளை மேற்கொண்டனர். முதற்கட்டமாக அந்த பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்களை ஆராய்ந்து பார்த்தபோது அதில் சிறுமியை ஒருவர் கடத்தி சென்று பாலியல் அத்துமீறலில் ஈடுபடும் காட்சிகள் தெளிவாக பதிவாகியிருந்தது. அந்த கொடூரன் பீகார் மாநிலம் பாட்னாவை சேர்ந்த 35 வயதான ரிதேஷ்குமார். பல ஆண்டுகளாக கர்நாடகாவில் கிடைத்த வேலையை செய்து வந்த அவர் கடந்த 3 மாதங்களாக தாரிகாலா சுரங்கப்பாதைக்கு அருகே இருக்கும் கட்டடம் ஒன்றில் வசித்து வந்துள்ளார். போலீசார் நடத்திய தேடுதல் வேட்டையில் சிசிடிவி காட்சிகள் மற்றும் சாட்சி வாக்குமூலங்களின் அடிப்படையில் பீகாரை சேர்ந்த ரிதேஷ்குமாரை அதிரடியாக கைது செய்தனர். அவரிடம் மேற்கொண்ட விசாரணையில் வீட்டின் முன்பு விளையாடி கொண்டிருந்த 5 வயது சிறுமியை ரிதேஷ்குமார் நீண்ட நேரமாக நோட்டமிட்டுள்ளார். அதன் பிறகு சிறுமியிடம் சாக்லேட் வாங்கி தருவதாக ஆசை வார்த்தைகளை கூறி பாலடைந்த கட்டடத்திற்கு அழைத்து சென்றுள்ளார். அங்கு ஆள் நடமாட்டம் இல்லாத நேரம் பார்த்து சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கழுத்தை நெரித்து கொலை செய்ததை ரிதேஷ்குமார் ஒப்புக்கொண்டார். இதையடுத்து போலீசார் அவர் தங்கியிருந்த இடத்திற்கு அழைத்து சென்று விசாரணை நடத்த முடிவு செய்தனர். அதன்படி அசோக் நகர் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் அன்னபூர்ணா மற்றும் போலீசார் ரிதேஷ்குமாரை அழைத்துக் கொண்டு அவர் தங்கியிருந்த இடத்திற்கு சென்றனர். அப்போது திடீரென அங்கிருந்து தப்பிக்க முயன்ற ரிதேஷ்குமார் கீழே கிடந்த கற்களை எடுத்து போலீசார் மீது தாக்குதல் நடத்தினார். இதில் எஸ்ஐ அன்னபூர்ணா உட்பட 2 போலீசார் காயமடைந்தனர். அப்போது எஸ்ஐ அன்னபூர்ணா தன்னிடமிருந்த துப்பாக்கியை எடுத்து தற்காப்பிற்காக ரிதேஷ்குமாரை நோக்கி சுட்டார். இதில் ரிதேஷ்குமாரின் மார்பில் குண்டு பாய்ந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதனிடையே சிறுமியை கொன்றவரை சுட்டுக் கொன்ற எஸ்ஐ அன்னபூர்ணாவுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. பெல்காமில் ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்த அன்னபூர்ணா தனது சிறு வயதிலேயே தந்தையை இழந்தார். கடும் இன்னல்களுக்கு மத்தியில் MSc வரை படித்த அன்னபூர்ணா காவல்துறை தேர்வில் வெற்றி பெற்று கடந்த 2018ஆம் ஆண்டில் எஸ்ஐயாக தேர்வானார் என்பது குறிப்பிடத்தக்கது. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.